நேரத்தில் சிஓஎஸ் டிலே ஆகிட்டு இருக்கும், டைம் டியூரேஷன் தேவைப்படும். அந்த டியூரேஷனுக்காண்டி எஃப்எல்ஆர் போடுவாங்க. இல்லைன்னா நிறைய கோட் ஆல்மோஸ்ட் 100 கோட் எடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற கேஸ் 1.5 வருஷம் ஓஸ்டே வந்து காப்பாற்றிருக்கோம். ரூல்ஸோட போகிறது நிறைய பேர், நம்மலாம் எப்பயுமே அவுட் ஆஃப் ரூல்ஸும். வணக்கம் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்விகள் வந்து இமிகிரேஷனை பற்றியா இருக்கட்டும், இல்லை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூகேல என்ன மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பற்றியா இருக்கட்டும், நிறைய பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ சாலிசிட்டரே வச்சு கேட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு கரெக்டான பதில் வரும். அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, என்னென்னலாம் மாறும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து யூகே வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறிக்கிட்டு இருக்கு. பட் யூகேல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற முழு டீட்டெயிலுமே தெரிஞ்ச மதன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீங்கள் தான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டபிள்யூல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வந்து சிஓஎஸ் கொடுப்பாங்க, ஒர்க் ரெடியாக இருக்கும். ஆனால் வந்து அந்த நேரத்தில் சிஓஎஸ் டிலே ஆகிட்டு இருக்கும், டைம் டியூரேஷன் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டியூரேஷனுக்காண்டி எஃப்எல்ஆர் போடுவாங்க, இல்லைன்னா நிறைய பேர் வந்து ஃபீ வேவர் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கில்டு ஒர்க்கரில் ஒருத்தங்க விசா அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் ஃபீ வேவர் போடவே கூடாது. ஃபீ வேவர் வந்து என்னன்னு சொன்னா, அது வந்து ஸ்கில்டு ஒர்க்கருக்கு எனக்கு காசு கட்ட முடியல, அப்ளிகேஷனுக்கு ஃபீ வேவர் தாங்கன்னு சொல்லி போட முடியாது. ஃபீ வேவர்ன்றது எஃப்எல்ஆர்ஓ அப்ளிகேஷனோட பார்ட். எஃப்எல்ஆர்ஓ மட்டும் கிடையாது, எஃப்எல்ஆர் எஃபின்னு இருக்கு, எஃப்எல்ஆர் ஓன் இருக்கு, அப்புறம் எஃப்எல்ஆர் டிஸ்கஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எஃப்எல்ஆர்ஓ தான் எல்லாரும் ஈஸியா சொல்றீங்க, அதுல எஃப்எல்ஆர் எஃபியும் இருக்கு. ஸோ மக்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபீ வேவர் இஸ் பார்ட் ஆஃப் எஃப்எல்ஆர் அப்ளிகேஷன். அது கூட நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸ்கில்டு ஒர்க்கர் போறவங்க கண்டிப்பா ஃபீ வேவர் போடவே கூடாது. போட்டாங்கன்னா ரெஃப்யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அவ்வளவுதான், ஓவர்ஸ்டேன்னு அந்த பர்டிகுலர் பீரியட் ஃபீவர் போட்டு டிசிஷன் வந்த பீரியடுக்கு ஈவன் உங்களுக்கு ஃபீவர் கிராண்டே பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்யூஸ் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஃபீவர் போட்டிருப்பாங்க. இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர்ல வந்து எஃப்எல்ஆர் போடாமல் ஃபீவர் போட்டுக்கிறோம்னு அப்படி ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? தெரியாம, அந்த வார்த்தை தான், தெரியாம நீங்க தெரியாம போட்டுட்டீங்கன்னு சொன்னா ப்ராப்பர் லீகல் அட்வைஸ் எடுக்கல, தெரியாம போட்டுட்டோம், எங்களுக்கு வந்து தெரியாது, முன்னாடி யாரும் அட்வைஸ் பண்ணல, ஒரு சொலிசிட்டர் போடுங்க அட்வைஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி அதை நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா பண்ணி ஹோம் ஆஃபீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஓகே எங்களுக்கு தெரியாது, இது வந்து பார்ட் ஆஃப் த எஃப்எல்ஆர் அப்ளிகேஷன், எங்களுக்கு தெரியாது, நாங்க நினைச்சோம் வந்து இதை போட்டுட்டு எங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த டைம்ல வந்து நாங்க லீகலா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கில்டு ஒர்க்கர் மாறலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஹோம் ஆஃபீஸ் வந்து இதை பெருசா வந்து பாதர் பண்ணல, ஃபீவர் போட்டு ஸ்கில்டு ஒர்க்கர் போட்டவங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்களே நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட வந்தவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் நிறைய பேர் போடும் போது ஹோம் ஆஃபீஸ் என்னது ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாலிசி தப்பா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபீவர் கடகடன் நிறைய கூட ஸ்டாப் பண்ணிட்டு ஹேங் ஆன், பாலிசி தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க, ஃபீவர் வந்து பார்ட் ஆஃப் எஃப்எல்ஆரோ என்ன தப்பா ஸ்கில்டு ஒர்க்கர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஃப்யூஸ் பண்ணாங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கஷன் சொல்லுவாங்க. அதை கேட்டீங்கன்னா ஹோம் ஆஃபீஸ் கன்சிடர் பண்ணி நிறைய பேர் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு நான் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி வந்து அந்த கேஸை வின் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து கேஸ் டு கேஸ் அசஸ் பண்ணி சொல்லலாம். நீங்க சொல்றதை பார்த்தா அப்போ வந்து ஃபீவரும் ப்ராப்ளம், எஃப்எல்ஆர் போடுறதும் ஓகே, அது ஒரு நல்ல ப்ராசஸ் தான். அப்போ இதெல்லாம் தாண்டி என்ன ப்ராசஸ் பண்ணலாம், என்ன அப்ளிகேஷன் போடலாம் உங்க டியூரேஷன்ல இருக்கிறவங்க? இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்க விஷயம், பிஎஸ்டபிள்யூ இருக்கிறேன், முடிக்க போறேன், இன்னும் 2-3 நாள் முடிய போகுது, எனக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அவங்க இப்போ ஸ்பான்சர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அல்லது எனக்கு சிஓசி என் பேரில் போட்டிருக்காங்க, இன்னும் எனக்கு சிஓசி அலோகேஷன் வரலன்னு சொல்லிட்டு டைம் ஆகுது, 3 வீக்ஸ் ஆகுது, 4 வீக்ஸ் ஆகுது, 2 months ஆகுது, ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வேணா எஃப்எல்ஆர்ஓ போடலாம். ஆனால் எஃப்எல்ஆர்ஓ போடும் போது they have to make sure கரெக்டாக எல்லா எவிடன்ஸும் வைக்கணும். ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த 80 to 90% வந்து சக்ஸஸ் ரேட்லேயே நீங்கள் சரி பண்ணி கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. எஸ், நாங்கள் முதல்ல வந்து கன்சல்டேஷனில் பார்த்துருவோம், இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நீங்க சொல்ற இந்த ரீசன்ஸ் கொஞ்சம் ஜஸ்டிபிளா இருக்கு, ரீசனபிளா இருக்கு, ஹோம் ஆஃபீஸ்ல கிடைக்கிறது 50-50 தான், ஆனா கோர்ட்டுக்கு போனா 80-90% கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ரீசன் நல்லா இருந்தா தான் அந்த ஹோப்பை கொடுப்போம். இதெல்லாம் சான்ஸ் இல்ல, வேணாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹோப் கொடுக்குறோம்னா நல்ல கேஸா தான் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ஆல்ரெடி இருக்காங்க. ஆனா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒயிட் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணதுல வந்து நிறைய பேரோட கோட தூக்கிட்டாங்க. சோ அதே கோட்ல இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது
அந்த ஒர்க் பண்ற அந்த பர்சன் வந்து அந்த ஒரு கோட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க விசா முடியுது இல்ல வேற எதுக்கு மாறணும் அப்படின்னா அந்த கோடே இல்லையே, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு? ஆல்ரெடி ஸ்கில்ட் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய கோட் ஆல்மோஸ்ட் 100 கோட் எடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிற ஒரு ஈஸியஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டிங் 100 கோட் எடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிற பாசிபிள் ஈஸியஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர், கமர்ஷியல் மேனேஜர். ஓகே. பட் இல்லாட்டி ஐடி, டெக்னாலஜி, சோஷியல் மீடியா அந்த மாதிரி தான் இருக்கே தவிர வந்து ஈஸியா இருந்தது. முதல்ல சேல்ஸ் இருக்கும், சூப்பர்வைசர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல் மேனேஜர், செஃப், ரெஸ்டாரண்ட் அப்படி நிறைய இருந்துச்சு. எதுவுமே இப்போ இல்லை. பட் குட் நியூஸ் என்னன்னா ஆல்ரெடி இங்க ஸ்கில்ட் ஒர்க்ல இருந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈவன் இப்போ அவங்க 3 இயர்ஸ் விசா முடியுதுன்னா அவங்க இன்னொரு கம்பெனிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கவங்க இவங்களை டேக் ஓவர் பண்ணலாம். அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. புதுசா இஷ்யூ பண்ண முடியாது தவிர ஆல்ரெடி ரீட்டைல் மேனேஜர் இருக்கிறான், ஆல்ரெடி சூப்பர்வைசர் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போனீங்கன்னா ஈஸியா உங்களை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஆனா பிஎஸ்டபிள்யூ முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட் விசால வந்து பிஎஸ்டபிள்யூ முடிச்சுட்டு புதுசா ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்க ஒரு சூப்பர்வைசராவோ இல்லை ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரீட்டைல் மேனேஜராவோ அல்ல செஃப்பாவோ நீங்க போட முடியாது. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஹோம் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணிட்டு லைசன்ஸ் வந்து ரிவோக் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்கா வச்சிருக்க மாட்டாங்க, ரைட் ஒர்க் செக் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல எம்ப்ளாயருக்கு வந்து ஒழுங்கான சம்பளம் போட்டிருக்க மாட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 2023 வந்து 22,000 சம்பளம் எடுத்திருப்பாங்க. ஆனா ஆன்கோயிங் ரேட் 24,000 வந்துருச்சு. அவங்களுக்கு எல்லாம் பிரீச்னு சொல்லி லைசன்ஸ் ரிவோக் பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த கம்பெனில இப்ப 2 பேர் தான் கம்மியா போட்டிருப்பாங்க. ஆனா 8 பேர் லைசன்ஸ் இருந்தாங்கன்னா லைசன்ஸ் ரிவோக் ஆச்சுன்னா மிச்சம் அந்த 6 பேருக்கும் பிரச்சனை. 6 பேருக்கு ப்ராப்ளம். அப்ப ஆமா, லைசன்ஸ் போச்சு. அப்ப அப்படி இருக்கவங்களுக்கு என்னன்னா எதர் த கம்பெனி ஜஸ்டிஃபை பண்ணி அது தெரியாம பண்ணிட்டோம், அது ப்ராப்ளமேட்டிக், அது வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, நாங்க ரெக்டிஃபை பண்றோம், அக்கௌண்ட்டை வச்சு பண்ணி நீங்க ஜேஆர் எல்லாம் போனோம். அப்படி ஜேஆர் மாதிரி நீங்க கேஸை போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த ஆக்கள் 8 பேருமே அந்த கம்பெனில வேலை செய்யலாம். ஆனா கம்பெனி இல்ல நாங்க கிவ் அப் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனில 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, இல்ல எங்களுக்கு முடியாதுமா நாங்க விடுறோம், இதை கை விடுறோம், எங்களால இதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா they can still work for the same company. ஆனா ஹோம் ஆஃபீஸ் லெட்டர் போடும் உங்களுக்கு, இப்படி உங்க கம்பெனி நீங்க ஸ்பான்சர் அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் எடுத்துட்டோம், இந்தாங்க 2 மாசம் டைம் தரோம், நீங்க புதுசா இன்னொரு கம்பெனில இல்ல புதுசா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு 2 months டைம் கொடுப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹோம் ஆஃபீஸ் வந்து லைசன்ஸ் போட்டீங்கன்னா பிறகு உடனே வந்து யாருக்கும் இப்போ கர்டில் மட்டும் தர்றது இல்லை. அவங்களுக்கே தெரியும் 2 மாசத்துக்குள்ள வந்து விசா எடுக்கிறது கஷ்டம்னு. விசா மீன்ஸ் லைக் ஸ்கில் ஒர்க் எடுக்கிறது கஷ்டம். 4 மாசம் 6 மாசம் கழிச்சு தான் அந்த லெட்டர் வருது, உங்க கம்பெனி லைசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா தான் இருக்காங்க. பட் அந்த 2 மாசம் டைம்ன்றது வந்து வந்துருச்சுன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங். அதான் சிம்பிளா என்ன சொல்ல வர்றாங்கன்னா கிளியரா இருக்கவங்களுக்கே இங்க ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கிரிமினலா யோசிச்சோம்னா வேற மாதிரி கூட அவங்க முடிவெடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஒர்க் விசா பத்தி போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு டவுட் கேட்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அப்ளை பண்றதெல்லாம் தாண்டி கடைசி நிமிஷத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துரும். இப்ப ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்ல வந்து அந்த பண்ண வேண்டிய நேரத்துல வந்து பணம் மிஸ் ஆயிரும், இல்ல வந்து ஏதோ ஒரு ஸ்கேம் ஆகி வந்து அந்த விஷயம் நடக்காம போயிடும். கடைசி நேரம் வீட்டுல அங்கே ஒரு ஊர்ல ஒரு ப்ராப்ளம்னால இங்கே பண்ண முடியாம மன உளைச்சல் கால இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே உட்காந்துருவானுங்க, அதை அப்ளையே பண்ணியிருக்க மாட்டானுங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவங்க ஓவர் ஸ்டே, இங்க வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓவர் ஸ்டே தான், இதை வந்து மாற்றவே முடியாது. அப்படிங்கும்போது இப்படி ஒரு விஷயம் ஆக்சிடென்ட்லாம் ஒரு விஷயம் யதார்த்தமா நடந்து போச்சு, அதுல நான் ஓவர் ஸ்டே ஆயிட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு விஷயம் மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா? எஸ், கண்டிப்பா பண்ணலாம். நீங்க சொன்ன அந்த வார்த்தை அப்படியே கடந்து வாங்கிக்கிறேன். நான் ஆக்சிடென்ட்டா ஓவர் ஸ்டே ஆயிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம சிச்சுவேஷனுக்கு போடப்பட்டுட்டேன், அந்த நீங்க சொல்றதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன ஆக்சிடென்ட், ஏன் உனக்கு தெரியல, என்னத்துக்காக உங்களுக்கு தெரியல, சரி எப்படி இதை தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸ்லேயே வந்து 14 days லீவே இருக்கு, 14 நாளுக்கு வரைக்கும் உங்களுக்கு பொது மன்னிப்புன்னு இருக்கு. ஜெனரல் ரூல்ஸ் 14 daysல போட்டா ஹோம் ஆஃபீஸ் ஓகே, காசு இல்ல, திடீர்னு மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு சின்ன ஒரு இது 1 week to 2 weeks. ஸோ ஜெனரல் ரூல்ஸ்லயே எந்த ஒரு விசாவா இருந்தாலும் 14 days ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிடுச்சு. இது பயங்கரமான இன்ஃபர்மேஷன். ஓகே, சோ நீங்க அதுக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஆனா இதையும் தாண்டினா இப்ப நீங்க ஜெனரலா கேட்டது என்ன, ஒரு காசு வர ஒரு 5 weeks ஆயிடுச்சு, ஒரு 5 days ஆயிடுச்சு, இல்ல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடம்பு சரியாம போயிடுச்சு, இது ஒரு 2 weeksக்கு அவங்களே ஒரு லீவே இருக்கு. இது நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். பட் தெரியாட்டி இப்போ இன்ஃபர்மேஷனா கொடுக்கறது 14 days ஓவர் ஸ்டே ஆக மாட்டீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஹோம் ஆஃபீஸ் அதை ஒரு காரணமா காட்டி ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. சரி, 14 daysக்கு மேல என்ன ஆச்சு, ஒரு 2 months 3 months கூட நாங்க பண்ணி காப்பாத்திருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேஸ் 1.5 வருஷம் ஓவர் ஸ்டே வந்து காப்பாத்திருக்கோம்.
1.5 வருஷமா? பிகாஸ் அது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ். என்னன்னா வந்து அந்த பொண்ணு வந்து ஊருக்கு வந்து போக முடியல ஸ்டூடெண்ட் விசா முடிச்ச உடனே. ஏன்னா பிகாஸ் என்ன வந்து அவங்க வீட்டில் ஒரு போஸ்ட் மேரேஜ், அவங்களுக்கு விருப்பப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உடனே விசா போட முடியல, என்ன பண்றேன்னு தெரியாம ஸ்டக் ஆயிட்டாங்க. ஸோ அதோட எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு காமிச்சு இதனால தான் நான் ஓவர்ஸ்டே ஆயிட்டேன், என்னால் போக முடியாது, நான் ஊருக்கு போனால் வந்து போஸ்ட் மேரேஜ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும், ஸோ அதனால என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு அந்த 1.5 வருஷம் ஓவர்ஸ்டேயே வந்து வேவர் பண்ணி கொடுத்து விசாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய தப்புகள் எங்கெங்கே நடந்திருந்தாலும், ஆக்சிடென்டல் நடந்திருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், அந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு டிஸ்கஷன், அதாவது இங்க வந்து ஒரு ஹியூமனிட்டி அப்படிங்கிற சொல்லிக்கலாம், அந்த ஒரு வேர்டை, மனித உரிமை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அந்த ஒரு பிரச்சனையை கரெக்டா அக்யூரேட்டா கேட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா அந்த ப்ராப்ளத்தை கேக்குறீங்க டாப் டு எண்டு. இந்த வக்கீல்டையும் டாக்டர்டையும் போய் சொல்லக்கூடாது. அது மாதிரி வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ஃபுல் டீட்டெயிலா கேட்டு அதை கரெக்டா கால்குலேட் பண்ணி இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்டே நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் பண்ணி அதுல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். நான் சொல்றேன் இந்த விடையெல்லாம் வந்து பண்றதுக்கு வந்து இமிகிரேஷன்ல வந்து ஜஸ்ட் இப்போ நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இமிகிரேஷன் லைசன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா உங்களால பண்ண முடியாது. இட்ஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் கேசஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் கேஸ் இது அட்வைஸ் பண்றதுக்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு காம்படன்சின்னு சொல்லுவாங்க, நாலேஜ் இருக்கணும். எல்லாரும் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஏரியா வந்து கை வைக்கவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனா நான் மோஸ்டா இந்த ஆஃபீஸ்ல பண்றதை பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் கேசஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் கேஸ் எல்லாம் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி ஹைலி சென்சிட்டிவ். கரெக்டா தெரியணும். கரெக்டா வந்து ஒரு ஹைகோர்ட்டுக்கு போனா ஜட்ஜோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், கோர்ட்ல என்ன கேள்வி கேட்கறாங்க, கோர்ட்டுக்கு போய் 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 நிறைய ஜுடிஷியல் ரிவ்யூ நிறைய வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கேஸ் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர வந்து திடீர்னு உங்களால கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் இதை வந்து இட்ஸ் கால்ட் ரீசனபிள் டெஸ்ட். அதாவது இப்போ நான் ஒரு ஜட்ஜா உட்கார்ந்தா இவங்க சொல்ற கதைக்கு மன்னிப்பு கொடுக்கலாமா இல்லையா, ஏத்துக்கொள்வாங்களா மாட்டாங்களா, இந்த கதை நம்புற மாதிரி இருக்கா இல்லையா, இந்த எவிடன்ஸ் வந்து நம்ப முடியுதா இல்லையா, இது ஒரு மனிதாபிமான அடிப்படை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள வருதா வரலையான்ற டெஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த கேஸை நான் தில்லா கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் வாங்கன்னு கொண்டு போவேன். அது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் பேஷன் அண்ட் அது அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு இல்லை. இப்போ இது வந்து ரூல்ஸோட போறது நிறைய பேர், நம்மலாம் எப்பயுமே அவுட் ஆஃப் ரூல்ஸும் டிஸ்கஷனரியும் நம்ம முடியாத ஒன்றத்தை முடிச்சு காட்டணும்ன்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஷன் இருக்கணும். அந்த மாதிரி கேஸ் எடுத்தா நான் பண்றது. ஸோ காம்ப்ளெக்ஸ் கேஸ், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கேஸ். கேட்டா அப்படி ரூல்ஸ்லேயே இல்லையே, கண்டிப்பா ரூல்ஸ்ல நான் சொல்றதுலாம் வராது. இதுக்கு பேர் வந்து அவுட் ஆஃப் இமிகிரேஷன் ரூல்னு ஒரு ரூல் இருக்கு. இமிகிரேஷன்லயே அவுட் ஆஃப் இமிகிரேஷன் ரூல் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் கேஸ் இருக்கு. ஏன்னா உங்க கேஸ் வந்து காம்ப்ளெக்சிட்டி நிறைய இருக்கு. எனக்கு வர லெட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா யுவர் கேஸ் ஹஸ் ரைஸ் complex issue, your case has raised complexity, so நாங்க அந்த சீனியருக்கு ரெஃபர் பண்றோம், லேட் ஆகும் அப்படின்னா இந்த கேஸுக்குலாம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கேசஸ் வரும். ஓகே, ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் தான் நாங்க ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. எனிவே ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கு, நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பர் டீடைல் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நீங்க வந்து கண்டிப்பா நேர்லையும் பார்க்கலாம், இல்லை நீங்க வந்து கொரிசா கேட்டுட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்றதுனால வரலாம். கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோல இதுக்கான சொல்யூஷன், இதுக்கான ஆன்சர் எல்லாமே வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இன்னும் மென்மேலும் வந்து ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நீங்க ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த யூகேயோட ரூல் சேஞ்சஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கு.